டக்கு 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 டான்ஸே ஆடுறோங்க. ரொம்ப உற்சாகத்தில் இருக்கிறோம். தாவேகா என்பது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை தூக்கி அடித்தார்கள். சுனாமி என்று சொல்லலாம். விஜய் வாழ்க, தமிழ் வெற்றி கழகம் வாழ்க. காரணம் என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் ஒரு நிலையான ஆட்சி, ஊழல் அல்லாத ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்புடைய ஆட்சி வந்தால்தான் தமிழகம் வளரும். இல்லை என்றால் பொதுமக்களிடையே திமுக ஊழல் கட்சி என்று வந்துவிட்டது. அதை தவிர விஜய் அவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் 6 பேருக்கும் 2 பேருக்கும் பிராமணர்களுக்கு சீட் கொடுத்ததுனால தமிழகத்தில் ஒரு ஒரு மறைமுகமாக திராவிட அரசியல் மங்கி வருகிறது. அதனால தான் இவங்கெல்லாம் சீட் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. டிஎம்கே மாடல் திராவிட மாடல்னு சொல்லிட்டு சாராயத்தையும் திராவகத்தையும் கொடுத்ததுனால தான் திமுக தோத்து போச்சுங்க நீ சொல்றாங்க. ஜெனரலா பொதுமக்களிடையே திமுகவிற்கு ஒரு வெறுப்பு இருந்ததுங்க. இப்போ வேலுமணியே போட்டு விட்டுருவாங்க. இதை தவிர எதிர்கட்சி தலைவராக உதயநிதி வரமாட்டார்கள். நாளை மறுநாள் விஜய் அவர்களுக்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து அழைப்பு வர இருக்கிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் சென்னைக்கு போய் நல்ல ஒரு கட்டமைப்பை வளர்க்க வேண்டும் என்று விஜய் விரும்புகிறார். மத்திய அரசாங்கத்துடன் கைகோர்த்து போக வேண்டும். விஜய் திராவிடத்தை பேசுகிறாரே தவிர கடவுளை மறுக்கவில்லை, கடவுளை ஏற்றுக்கொள்கிறார். சில முக்கியமான கொள்கைகள், பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்கிறார். ஆனால் ஈவி ராமசுவாமி நாயக்கருடைய பெயரும் திராவிட பெயரும் ஐயா கருணாநிதி பெயர்லாம் இனிமேல் மங்க ஆரம்பிச்சிருங்க. இனிமேல் சஸ்டெயின் பண்ண முடியாது. பொதுமக்களிடையே விசில் வந்துடுச்சுங்க. விசில் வந்த பிறகு உதயசூரியன் மறைஞ்சு போடுவாங்க சார். குடும்பத்தினுடைய கண்ட்ரோல் முழுக்க முழுக்க சபரீசன் கிட்ட இருக்கிறதுனாலையும், கட்சியினுடைய கண்ட்ரோல் சபரீசன் கிட்ட இருக்கிறதுனாலையும் உதயநிதிக்கு ஸ்டாலினுக்குமே சண்டை, உதயநிதிக்கும் சபரீசனுக்குமே சண்டை, இதெல்லாம் சொல்றாங்க. அது நடுவில் ராஜா டேப் வேற வந்துடுச்சு. ராஜா டேப் பழசா இருந்தா கூட அதுல ஏதி விட்டாரு, ஸ்டாலினை கருணாநிதி மதிக்கலைன்னு இருக்கு. அதெல்லாம் இப்போ வச்சு பாத்தீங்கன்னா ஒரு குழப்பம். திமுகவிற்கு இருக்கக்கூடிய அகங்காரம், ஒரு ஆத்திரம், அதுலதான் அவனுக்கு இடி விழுந்ததுங்க சிவா. என்ன பண்ண ஒரு பிரைம் மினிஸ்டரை போய் உள்துறை அமைச்சரை போய் கிண்ட போடுவாங்களா? அதனால தான் இவரெல்லாம் ஃபாரின் போயிடுவாங்களே. சபரீசனும் ஃபாரின் போறாரு. இவரும் முக ஸ்டாலின் 3 மாசம் லண்டன் போறான்னு கேள்விப்பட்டேன். இந்த சட்டசபை உதயநிதி கட்சி கொடுத்துட்டு உதயநிதி நிறைய பேர் மதிக்க மாட்டாங்க தம்பி. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். சார், உங்க முகத்திலேயே ஒரு ஹாப்பினஸ் தெரியுது சார். டக்கு 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 டான்ஸே ஆடுறோங்க. ரொம்ப உற்சாகத்தில் இருக்கிறோம். தாவேகா என்பது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை தூக்கி அடித்தார்கள். சுனாமி என்று சொல்லலாம். விஜய் வாழ்க, தமிழ் வெற்றி கழகம் வாழ்க. காரணம் என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் ஒரு நிலையான ஆட்சி, ஊழல் அல்லாத ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்புடைய ஆட்சி வந்தால்தான் தமிழகம் வளரும். இல்லை என்றால் என்னை பொறுத்த மட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை எல்லாம் பார்த்தால் திமுக உடைந்து விடுமோ. இன்று பாருங்க, பரந்தாமன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவங்க சேகர் பாபு திட்டுறாங்க. உதயநிதிக்காக ஒரு 8 எம்எல்ஏ வந்திருக்காங்களாம், அவங்க எல்லாம் சொல்றாங்க. அது தவிர ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடியவங்க எல்லாம் இப்ப ஸ்டாலின் தலைமை இல்லாத உதயநிதி கிட்ட கட்சி வந்துடுச்சுன்னு சொல்றாங்க. ஸ்டாலின் இப்போ 3 மாசம் வெளிநாட்டு போறாரு, இன்னைக்கு அத்தால கதை கட்டி ஒண்ணு விட்டுருக்காங்க. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா திமுக கொஞ்சம் சைலண்டா இருக்கும். ஒரு 6 மாசம் விட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறாராம் ஸ்டாலின் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆனால் எடப்பாடி பழனிசாமி வாக்கெடுக்கும் பொழுது, பெரும்பான்மையின் வாக்கெடுக்கும் போது வெளிநடப்பு செய்தாலும் ஆச்சரியப்படுவதில்லை என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், தாவேகாவிடம் பல இன்டர்னல் கான்ட்ரடிக்ஷன் இருக்கிறது. விசிகாவை சேர்த்துப்பாங்களா மாட்டாமாங்கன்னு டெல்லியில என்ன பேசுறாங்கன்னா, விசிகா சேராதுன்னு தான் சொல்றாங்க. உங்களுக்கு என்ன கதைகளோ எனக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டத்தை தான் எதிர்நோக்கி செல்கிறது திமுக. ஒரு 6 மாசத்திற்கு நல்ல ஆட்சியை கொடுத்தார்களே, ஆனால் அவர் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கிறது. பாதைக்காக நல்ல வரவேற்பு இருக்கிறது விஜய்க்கு பெண்களிடையே. சார், இப்போ சற்று முன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய முதல்வர் பதவியை ரிசைன் பண்ணியிருக்காங்க.
அதே நேரத்துல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களே கொளத்தூர்ல தோல்வியை கண்டிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு சாதாரண வேட்பாளரிடம் தோல்வியை கண்டிருக்காங்க சார். அதாவது 96ஆம் ஆண்டு தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்து தோல்வி கண்டாங்க. 96க்கு பிறகு இப்ப 2026ல முதல்வராக இருந்து ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை காண்றாங்க. இதை எப்படி சார் பார்ப்பது? எப்படி பாக்குறீங்க சார்? பொதுமக்களிடையே திமுக ஊழல் கட்சி என்று வந்துவிட்டது. அதை தவிர விஜய் அவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் 6 பேருக்கும் 2 பேருக்கும் பிராமணர்களுக்கு சீட் கொடுத்ததுனால தமிழகத்தில் ஒரு ஒரு மறைமுகமாக திராவிட அரசியல் மங்கி வருகிறது, அதனால்தான் இவங்க எல்லாம் சீட் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. டிஎம்கே மாடல் திராவிட மாடல்னு சொல்லிட்டு சாராயத்தையும் திராவகத்தையும் கொடுத்ததுனால தான் திமுக தோத்து போச்சுங்க நீ சொல்றாங்க. ஜெனரலா பொதுமக்களிடையே திமுகவிற்கு ஒரு வெறுப்பு இருந்ததுங்க. அதனால்தான் மு.க.ஸ்டாலின் தோல்வியுற்றார். பெண்களிடையே அதிகமான வெறுப்பு இருந்தது. காரணம் அண்ணா யூனிவர்சிட்டி நடந்தது. இவங்க வந்து ஒரு ஆபீசரையே ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. அரசியல்வாதிகள்லாம் டைம் கொடுக்கவே இல்லை. அதனால்தான் அந்த வேல்முருகன் ரிசைன் பண்ணிட்டு போனது காரணம் கட்சியிலிருந்து ஆபீசருக்கு இடம் கொடுக்கலீங்களேன்னுட்டு எத்தனையோ பிரச்சனை இருக்குங்க. கட்சி உள்ள பிரச்சனை, மருமகன் பிரச்சனை. மு.க. அழகிரி எங்கிட்ட பேசினாருங்க. அவர் நிறைய விஷயம் சொல்றாருங்க. அவருடைய மகனை முரசொலி அறக்கட்டளையிலும் திமுக அறக்கட்டளையும் சேரலே போகாதது சபரீசனுக்கு பிடிக்கவே இல்லை. மு.க. அழகிரிக்கு இதெல்லாம் ஒரு கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குங்க. அதனால்தான் ஸ்டாலின் தோத்து போனான்னு. குடும்ப சட்டத்தை தவிர குடும்பத்தில் இருக்கவங்களே தோக்கடிச்சிருக்காங்க அவரை. சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து எதிர்க்கட்சியா வந்திருக்காங்க, எதிர்க்கட்சியா அமர போறாங்க. 16க்கு மேற்பட்ட திமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், அமைச்சர்கள் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலினை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், திமுகவுடைய எம்எல்ஏக்கள் கே.என். நேரு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், சேகர் பாபு, ஏவா வேலு போன்றவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலினை ஏற்றுக்கொள்வார்களா சார்? ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். மாட்டாங்க. அதுக்குதான் அவர் என்ன பண்றாரு, ஏவா வேலு போட்டுட்டு இவர் வெளியில இருந்து இருந்துருவாங்க. அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூட எதிர்கட்சி தலைவரா வரமாட்டார். ஏன்னா ஸ்டாலின் பக்கத்தை உதயநிதி பக்கத்தை அவர் உட்கார முடியாதுங்க. இப்போ வந்து வேலுமணியே போட்டு விட்டுருவாங்க. இது தவிர எதிர்கட்சி தலைவராக உதயநிதி வரமாட்டாங்க. நாளை மறுநாள் விஜய் அவர்களுக்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து அழைப்பு வர இருக்கிறது. 12 தேதி வாக்குல இவங்க எல்லாம் ஸ்வேரிங் இன் செரமனி வச்சுட்டு அசம்பிளி கூட்டணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தற்காலிக ஸ்பீக்கராக யாரு போடுறதுலாம் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நான் டெல்லியில் கிடைக்கக்கூடிய தகவல்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் சென்னைக்கு போய் நல்ல ஒரு கட்டமைப்பை வளர்க்க வேண்டும் என்று விஜய் விரும்புகிறார். மத்திய அரசாங்கத்துடன் கைகோர்த்து போக வேண்டும். கொள்கை ரீதியாக நாங்கள் பாஜகவில் இருப்போம் என்று. ஆனால் திமுகவுடைய தலையாய கொள்கையான மத்திய கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பது டமால் ஆயிடுச்சு. மாநிலத்தையும் கூட்டாட்சி வந்துட்டதுனால இனிமேல் திராவிட கழகம் ரெண்டுமே திமுக அதிமுகவுக்கு ஒரு எதிர்காலத்துல கஷ்டமா இருக்கும் தான் நினைக்கிறேங்க. ஏன்னா விஜய் வந்துட்டாரு. விஜய் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி இருப்பாரா, உத்தவ் தாக்கரே மாதிரி இருப்பாரா, மம்தா பானர்ஜி மாதிரி இருப்பாங்களா, எல்லாம் யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அவருக்கு ஒரு 6 months to 1 year கொடுக்கணும். விஜய் வாழ்க. சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ள நுழைய முடியாத அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து தோத்துட்டாங்க. எம்எல்ஏவா கூட கிடையாது. இப்போ உதயநிதி ஸ்டாலினும் எதிர்கட்சி தலைவராக இல்லை அப்படின்னா கட்சி வந்து இது ஸ்டாலினுடைய குடும்பத்தை விட்டு நழுவுகிறதா அப்படிங்கிற கேள்வி உருவாகுதுங்களா சார்? நழுவுகிறது. அதுக்காக தான் இங்க திருச்சியில விஜய் ராஜினாமா பண்ண அந்த இடத்துல ஸ்டாலின் நிக்க வைக்கணும்னு பாக்குறாங்க. இல்லையா சேஃப் கான்ஸ்டிடுவன்சில ஸ்டாலினை நிக்க வைக்கிறதுக்கு, ஸ்டாலின் அசம்பிளி கொண்டு வரதுக்கு சில முயற்சிகள் நடக்கிறது கூட்டணி கட்சியின் மூலமாக. ஸ்டாலின் வந்துட்டாருன்னா கொஞ்சம் அரசு சூடு பிடிக்கும். ஆனால் அவர் அயல்நாடு சென்று 6 மாதம் ஓய்வு எடுக்கும்போதுதான் நான் கேள்விப்படுகிறேன். இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து சார் வந்து பாத்தீங்கன்னா இப்போ திமுக தோல்வி கண்டிருக்கக்கூடிய நிகழ்வு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நெடிய காலத்துக்கு பிறகு திராவிடம் அல்லாத ஒரு கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறது. டெல்லியில எப்படி காங்கிரஸை அப்புறப்படுத்தி கெஜ்ரிவால் ஆட்சியை பிடிச்சாரோ அதே போல தமிழ்நாட்டுல திமுகவை அப்புறப்படுத்தி விஜய் அரியணை ஏற போறாங்க, அரியணையில உட்கார போறாங்க. சோ இப்படியான சூழ்நிலையில திராவிடம் இனி எப்படி சார் இருக்கும்? என்ன காரணம் அப்படின்னா ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சி நடக்கிறது, திராவிட மாடல் 2.0 தொடர போறது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சாங்க. தமிழ்நாட்டுல இனி திராவிடம் எப்படி இருக்கும்? இனி திராவிடம் மங்கிவிடும். திராவிடத்துக்கு இடம் கிடையாது. விஜய் வந்து திராவிடத்தை பேசுகிறாரே தவிர கடவுளை மறுக்கவில்லை, கடவுளை ஏற்றுக்கொள்கிறார். சில முக்கியமான கொள்கைகள், பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்கிறார். ஆனால் ஈவி ராமசாமி நாயக்கருடைய பெயரும்
திராவிட பெயரும் ஐயா கருணாநிதி பெயர்லாம் இனிமேல் மங்க ஆரம்பிச்சிருங்க. இனிமேல் சஸ்டெயின் பண்ண முடியாதுங்க. ஏன்னா பொதுமக்களிடையே விசில் வந்துடுச்சுங்க. விசில் வந்த அப்புறம் உதயசூரியன் மறைஞ்சு போடுவாங்க சார். சார் இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல்கள்ல வந்து படுதோல்வி அடைவதும் மீண்டு எழுவதும் வந்து தொடர்ச்சியாக அவருடைய வரலாற்றுல இருக்கிறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக இவர்கள் எது போன்ற செயல்பாடுகளை எந்த மூமெண்ட்டை சார் எதிர்க்கட்சியாக எடுக்க போறாங்க, எடுப்பாங்க, எப்படி இப்ப சார் பாக்குறீங்க? தாங்கள் கூறியது உண்மை. திமுக எந்த கிரைசிஸ் சங்கடத்திலிருந்து வெளியே வந்துவிடும். ஆனால் சங்கடத்தை பார்ப்பது ஐயா கருணாநிதி நன்றாக பார்த்தால் ஸ்டாலினால் செய்ய முடியாது. திமுக உதயநிதியால் வளர்க்க முடியாது. கட்சியில் குழப்பம் வந்துவிடும். மூத்த தலைவர்கள் ஓய்வு பெற்று விட்டார்கள். எப்படி பாஜகவில் எல்கே அத்வானியும் வாஜ்பாயும் எடுத்துவிட்டு நரேந்திர மோடி பிரதமராக வந்தாரோ அதே மாதிரி திமுகவில் கனிமொழிக்கு இடம் கொடுக்க வேண்டும். குடும்பத்தில் இல்லாதவர்கள் திமுகவிற்கு ஏற்கொடுத்து கொள்ளப்பட்டால் காங்கிரஸ் கூட பாருங்க மல்லிகார்ஜுனுக்கு கொண்டுட்டாங்க. இப்ப திமுகல டிஆர் பாலு சீனியர் மோஸ்ட் லீடர் இல்லையா, ஏவா வேலு அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 50,000 கோடி சொத்து இருக்குங்க அவனுக்கு. குடும்பத்தை விட்டு வெளில போகாது சிவா. சார் இப்போ கனிமொழி அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் கனிமொழி மத்தியிலையும் ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது. என்னுடைய ஆலோசனைகள் கேட்காமல் செயல்பட்டாங்க அப்படிங்கிற நிலையில இருப்பதாக சொல்லப்படுதே சார். கனிமொழி திமுக எப்படி சார் பாக்குறீங்க இப்போ தற்சமயம்? கனிமொழி திமுக அந்த அம்மா ராகவ சட்டா மாதிரியும் ஏக்நாத் ஷிண்டே மாதிரி அந்த அம்மா வெளில வந்துடும். இல்லை உள்ள இருந்தே குபந்தன் இருப்பாங்க. திமுகக்கு தான் இப்போ ஆபத்துங்க. ஏன்னா கட்சியிலேருந்து வெளில வந்து ஆட்சியிலேருந்து வெளில வந்திருக்காங்க. போதாத குறைக்கு சில குடுக்கல் வாங்கல்லாம் இருக்குது. குடும்பத்தினுடைய கண்ட்ரோல் முழுக்க முழுக்க சபரீசன் கிட்ட இருக்கிறதுனாலையும் கட்சியினுடைய கண்ட்ரோல் சபரீசன் கிட்ட இருக்கிறதுனாலையும் உதயநிதிக்கு ஸ்டாலினுக்குமே சண்டை, உதயநிதிக்கும் சபரீசனுக்குமே சண்டை, இதெல்லாம் சொல்றாங்க. அது நடுவில் ராஜா டேப் வேற வந்துடுச்சு. ராஜா டேப் பழசா இருந்தா கூட அதுல வந்து ஏதி விட்டாரு ஸ்டாலினை கருணாநிதி மதிக்கலன்னுட்டு. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம். திமுகவிற்கு இருக்கக்கூடிய அகங்காரம், ஒரு ஒரு ஆத்திரம், அதுலதான் அவனுக்கு இடி விழுந்ததுங்க சிவா. என்ன பண்ண ஒரு பிரைம் மினிஸ்டரை போய் உள்துறை அமைச்சரை போய் கிண்ட போடுவாங்களா சார்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கான ஸ்ட்ராட்டஜி வியூகங்கள் அமைச்சது சபரீசனுடைய பெண் நிறுவனம் தான் அமைச்சாங்க. இப்போ திமுக வந்து ஒரு படுதோல்வி அப்படிங்கிற நிலையில தான் சென்றிருக்கிறது. அதாவது 59 தொகுதியில மட்டும்தான் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. கூட்டணி 73 தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த விவகாரம் வந்து ஸ்டாலின் அண்ட் சபரீசன் இடையில ஒரு முரண்பாடுகள், மோதல்கள், சிக்கல்களை உருவாக்குமா சார்? உடனே வராதுங்க, போக போக வருங்க. அதனால இவரெல்லாம் ஃபாரின் போயிடுவாங்களே. சபரீசனும் ஃபாரின் போறாரு. இவரும் முக ஸ்டாலின் 3 மாசம் லண்டன் போறான்னு கேள்விப்பட்டேன். இந்த சட்டசபை உதயநிதி கட்சி கொடுத்துட்டு உதயநிதி நிறைய பேர் மதிக்க மாட்டாங்க தம்பி. அது ஒரு கஷ்டமா தான் இருக்கு. இப்போ அதிமுக விட திமுகவுக்கு தான் பிரச்சனை அதிகம் சார். ஏன்னா ரொம்ப வாய் விட்டுட்டாரு. நாவடக்கம் தேவை ஸ்டாலினுக்கு. ரொம்ப பாருங்க. அந்த கிருஷ்ணகிரியில அந்த எம்எல்ஏ எம்பியா வந்தாரு டாக்டர் செந்தில்குமார், தோத்து போயிட்டாரு பாருங்க. மாட்டு மூத்தத்தை குடிச்சவங்கலாம் வந்திருக்காங்க, ஒரு கார்மெண்ட் அடிச்சாரு பாருங்க. அது மாதிரி தமிழகத்தில் ஒரு ஹிந்துத்துவா வளர்வதற்கான ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிட்டோன்னு நான் நினைக்கிறேங்க. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ, நமஸ்தே. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.